Welcome to Hanuman Tech Tamil YouTube channel. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கிறோம். இப்போ அந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். எதுக்கு இந்த ப்ராடக்ட் நாங்க வாங்கிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம டீம் பசங்க நம்ம மொபைல்ல வீடியோ எடுக்க பார்த்து ஷேக் நிறைய ஆகுது. அதனால பாத்தீங்கன்னா நம்ம டீம் பசங்க ஒரு gimbal வாங்கலாம்னு சொன்னாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம DJI மொபைல் gimbal வாங்கிக்கிறோம். இப்போ இந்த gimbaloட full unboxing and review தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்றீங்க. ஏன்னா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 70% சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிம்பலை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த கிம்பலை எங்கேருந்து வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் தான். அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலில் இந்த கிம்பலை நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ இருக்கிற ரேட் எனக்கு தெரியல. இந்த கிம்பலை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி உள்ளெல்லாம் என்ன இருக்குன்ட்டு பார்த்துட்டேன். உங்களுக்காக இப்போ ஒரு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கவர்லேருந்து பாக்ஸை வெளியே எடுத்துடலாம். பாக்ஸ் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிம்பலோட இமேஜ் கொடுத்துக்கிறாங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா DJI Osmo Mobile SE கிம்பிள் அவங்கள அந்த கிம்பிளோட பிராண்டு கொடுத்துக்கிறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அதே DJI கிம்பிளோட பிராண்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கிம்பிள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எப்படிலாம் கனெக்ட் பண்ணோம், என்னென்ன பாக்ஸ் உள்ள என்னென்ன இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பின்னாடி கொடுத்துக்கிறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பின்னாடி 3 இமேஜ் கொடுத்துக்கிறாங்க. அந்த கிம்பிள் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு கிம்பிளோட இமேஜ் கொடுத்துக்கிறாங்க. நான் எதுக்கு DJI கிம்பிளை நான் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு DJI பிராண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் யூடியூபர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா DJI மைக் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மைக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா அதிகமாக இருக்கும். கூடிய சீக்கிரம் நாமளும் அந்த மைக்கை வாங்கலாம். DJI பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டு. அதுக்காக தான் நான் DJI சூஸ் பண்ணேன். இப்போ நம்ம சல்லு புல்லுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிம்பலை நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த கிம்பிளில் எப்படிலாம் கனெக்ட் பண்ணோம் ஸ்டெப் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஃபர்மேஷனோட டீட்டெயிலாக கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை நம்ம எடுத்து அந்த பாக்ஸை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு DJIலேருந்து ஒரு பவுச் இருக்குது. நம்ம அந்த கிம்பலை கேரி பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறையா யூசர் மேனுவல் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஓரமாக வச்சிடலாம். இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிம்பிள், அந்த கிம்பிள் ஸ்டாண்டு, ஹோல்டர் எல்லாமே இருக்குது. இப்போ டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாக்ஸ்குள்ளே இருக்க ப்ராடக்ட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கிம்பிள் இருக்குது. கிம்பிளோட கவரை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கவர்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கிம்பிள் இருக்குது. கிம்பிளோட வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இதோட ரிவ்யூ நம்ம லேட்டராக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொபைலோட ஹோல்டர் இருக்குது. நம்ம மொபைலை வந்து நம்ம கிம்பிள் அட்டாச் பண்ணுறதுக்காக மொபைல் ஹோல்டர் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிம்பிளை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டர் கொடுத்துக்கிறாங்க. அந்த ஹோல்டரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம 3 சைடு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அது ஈஸியாக ஃபோல்ட் பண்ணுற மாரி தான் இருக்குது. இந்த கிம்பிளில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வேணால் ஸ்டேபிளாக நிற்க வச்சுக்கலாம். இதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். அடுத்தது பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மொபைல் சார்ஜர் இருக்குது. C டைப் சார்ஜர். நம்ம கிம்பிள் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. இதை ஃபுல்லாகவே நம்ம கனெக்ட் பண்ணி இந்த கிம்பிள் எப்படி ஒர்க் ஆகுது, நம்மளுக்கு ஃபோனை கனெக்ட் பண்ணி எப்படி நம்மளுக்கு ஸ்டேபிளாக வீடியோ எடுக்குதான்னு இப்போ நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த கிம்பிளை ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோல்டர் எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மொபைலை இந்த கிம்பிளில் ஃபிட் பண்ணி நம்மளுக்கு எப்படி ஸ்டேபிளாக ஒர்க் ஆகுதான்னு இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கிம்பிளை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த கிம்பிளோட டாப்பில் பார்த்தீங்கன்னா மேலே தூக்குனீங்கன்னா லாக் வந்து ரிலீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைலோட எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கேமரா ஐக்கான் இருக்கும், ஏரோ மார்க்கு. நீங்கள் மொபைல் எந்த சைடு கேமரா இருக்கோ அந்த சைடு வந்து நீங்கள் அந்த ஹோல்டருக்கு நேராக கேமராவை ஃபிட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்வோர்டில் பார்த்தீங்கன்னா கேமரா சிம்பிள் இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. எந்த சைடு அப் சைடில் இருக்கோ அந்த ஏரோ மார்க்கு அந்த சைடு நேராக பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கணும். இப்போ நான் ஹோல்டரை வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபிட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஹோல்டரை நேராக ஃபிட் பண்ணிட்டுருங்க ஸ்டேபிளாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டரோட டாப் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் இருக்கும் ஒயிட் கலரில். அதேமாரி கிம்பிள்லையும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஒயிட் கலரில் ஒரு டாட் இருக்கும். 2 டாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒட்டுருங்க. இது மேக்னெட் டைப் தான், எதுவும் கீழெல்லாம் விழாது. நான் நிறையா வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டேன். பட் ஸ்டேபிளாக பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் மேக்னெட் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஃபோன் கீழே ஊந்துருன்ட்டு உடஞ்சிருன்ட்டு அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது. ஸ்ட்ராங்காக இருக்குது மேக்னெட்டு. அவ்வளோ சீக்கிரம் விழாது. இப்போ நம்ம எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டர் இருக்குது. நம்ம கிம்பிளை வந்து கீழே வச்சு நிற்க வச்சு வீடியோ எடுக்கிறதுக்காக இப்போ நம்ம இந்த ஹோல்டரை கனெக்ட் பண்ணிடலாம். கீழே அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்ட் கொடுத்துருப்பாங்க த்ரெட்டு டைப்பில். இதுலேயும் த்ரெட் இருக்குது. நீங்கள் வச்சு கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா
நம்ம இது வந்து நம்ம ஓல்டர்லையும் இங்கே பிடிச்சி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பெஞ்ச் மேலே வச்சு எடுக்கணும்னா நீங்கள் மேலே ஸ்டேபிளாக வச்சு வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிம்பலை நம்ம எப்படி ஆன் பண்ணோன்னா இங்கே வந்து டிஸ்பிளே இருக்கும். டிஸ்பிளே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மோட் பட்டனு. அந்த மோட் பட்டனை ஒரு 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் கிம்பிள் ஸ்டேபிள் ஆகிடும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நீங்கள் இந்த மொபைலை வைக்காமல் எப்பயுமே வந்து இந்த கிம்பிள் ஆன் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெபிலைசேஷன் வந்து நம்மளுக்கு போயிடும். அதனால நீங்கள் எப்பயுமே ஆன் பண்ண பார்த்து ஒரு மொபைல் வச்சுட்டு ஆன் பண்ணுங்கள். சும்மா மொபைல் இல்லாமல் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் போயிடும். அதனால தான் நான் மொபைல்லாம் வச்சுட்டு நான் ஆன் பண்ணேன். எப்பயுமே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த மொபைலில் DJI மிமோ ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் கூட இந்த கிம்பலை கனெக்ட் பண்ணிட்டுனா நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த கிம்பிளோட ஃபுல் பட்டன் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம் பட்டன் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், அதே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். இதுவே 1 கிளிக் பார்த்தீங்கன்னா மோடு வந்து டிஃப்ரெண்ட் மோடு மாறும். மொத்தம் 4 மோடு இருக்குது. அந்த மோடுக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக் ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு மோடு வச்சிங்கன்னா அந்த ஒரு மோடுக்கு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் வந்து ஆப்ரேட் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் அழுத்தினீங்கன்னா கேமரா ஆன் பண்ணுறது, வீடியோ ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இந்த பட்டன் மூலியமாகவே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் மூலியமாக நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமராவை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஸ்பிளேல கையை வைக்காமல் இந்த இருக்க கண்ட்ரோல்லே எல்லாமே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுற கண்ட்ரோல் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு கிம்பிள் வந்து ஒரு பொசிஷனில் இருக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனில் இருக்கும். நீங்கள் பழைய நிலைமைக்கு நீங்கள் இந்த கிம்பிளை வர வைக்கினா டபுள் டேப் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா பழைய பொசிஷனுக்கு இந்த கிம்பிள் வந்துடும். சைடில் பார்த்தீங்கன்னா ஜூம் இன், ஜூம் அவுட், மேலே பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும், கீழே தள்ளிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். இதான் ஆப்ஷன், வேறு எதுவும் இல்லை. இப்போ இது ஃபுல்லாகவே நீங்கள் இதை மொபைலில் இருக்கிறத இங்கே கண்ட்ரோல் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு ஆப் ஏற்றணும். ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோரில் DJI மிமோ ஒரு ஆப் இருக்கும். அப்படி உங்களுக்கு அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகலைன்னா பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு கோடு இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கும் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணால் தான் இந்த ஃபுல் ஃபீச்சரும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிம்பிளையும் இந்த மொபைலையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மொபைலில் ஆப்லாம் டவுன்லோட் பண்ணுறங்க. ஆப்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்பை கிளிக் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண உடனே உள்ளே எல்லாமே லொக்கேஷன் எல்லாமே அலோ கேட்கும். அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்துட்ட உடனே மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்லாம் எனேபிள் பண்ண சொல்லும், அதெல்லாம் எனேபிள் பண்ணுறங்க. இப்போ ஆப்போட இன்டர்ஃபேஸ் உள்ள போனீங்கன்னா லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிவைஸ்ன்னு கிளிக் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிளோட நேம் அதில் காட்டும். ஒன்ஸ் அந்த நேம் காட்டின உடனே அந்த கிம்பிள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த நேம் பக்கத்துலேயே கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணுறங்க. கனெக்ட் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டரி இண்டிகேஷன் இருக்கும். அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்கும். நீங்கள் கனெக்ட் பண்ணாத முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் எரியும். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் க்ரீன் கலர் லைட் எரியும். அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மொபைலும் கிம்பிளும் வந்து பேர் ஆகிடுச்சுன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆகும். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு கிளிப் எடுத்து பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இந்த கிம்பிளில் ஒரு வேறு லெவலில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ எடுக்க பார்த்து நான் மட்டும்தான் எடுப்பேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேமரா பிடிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளை ஃபாலோ பண்ண முடியாது. நம்மளை பிடிச்சி ஒரு ஆள் வந்து அங்கெல்லாம் எடுக்க முடியாது. இது மூலயமா பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுக்கலாம் இந்த கிம்பிள் வச்சு. நான் அதை நிறைய ஷூட் பண்ணிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். கீழே ஒரு பட்டன் இருக்குல்ல, கேமராலாம் ஆன் பண்ணிவிட்டு அந்த பட்டனை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஃபேஸை வச்சு ரெகனைஸ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், ரெகனைஸ் பண்ணிடுறேன். இப்போ ரெகனைஸ் ஆயிடுச்சான்னு தெரியல, இருங்க வர 1 நிமிட். இப்போ பாருங்கள் ரெகனைஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் எங்கெல்லாம் மூவ் ஆகிறேன்னா என்ன ஃபாலோ பண்ணும் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணும். இது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விளாகராக இருந்தீங்கன்னா மூவ் பண்ணி கொஞ்சம் நவுந்து பேசுகிற மாரி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கீழே உக்காந்தா கூட பார்த்தீங்கன்னா நம்மளை கீழே ரெகனைஸ் பண்ணும், மேலே ஏந்துட்டால் கூட மேலே பண்ணும், எல்லா இடத்துலையுமே மூவ் ஆகும். பட் ஆனால் இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அந்த ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. இப்போ கூட பாருங்கள் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுது. நீங்கள் அந்த ஃபோக்கஸ்க்குள்ளே இருக்க பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக அது வந்து ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ கூட கரெக்டாக இருக்குது, அதனால் நம்மளுக்கு மூவ் ஆகுது. இந்த ட்ரிக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கிம்பிளில் ஒரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜ் இது. ஃபைனலாக இந்த கிம்பலை பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டோம். பட் ஆனால் உங்களுக்கு சாம்பிள் ஒரு வீடியோ காட்டல. எதுக்காக காட்டலன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது ஒரு ஃபோன் தான். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா, ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸில் தான் வீடியோவே ஷூட் பண்ணுறேன்.
இந்த ஃபோன் கூட பக்கத்து வீட்டிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். சும்மா சரி கிம்பிளில் நம்ம வீடியோ எடுக்க பார்த்து எதுவுமே இல்லைனா நல்லா இருக்காது, சரி உங்களுக்கு போட்டு கனெக்ட் பண்ணலான்னு தான் வாங்கிட்டு வந்தேன். பட் எதுக்காக நான் சாம்பிள் காட்டலைன்னா இதில் வந்து வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்காது. காட்டினாலும் உங்களுக்கு அவுட்புட் வந்து அவ்வளோ உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது, ஏன்னா கொஞ்சம் பிளர்ராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கேமராவோட கிளாஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ராட்ச் இருக்குது, அதனால் உங்களுக்கு காட்டினாலும் தெரியப்படுத்து கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஒரு ஃபோனில் மட்டும்தான் அது கொஞ்சம் கேமரா நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த கேமரா ஃபிட் பண்ணிவிட்டு அதில் போட்டோன்னா உங்களுக்கு ரிசல்ட் அவ்வளோ தெரியாது. பட் ஆனால் நீங்கள் நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் தள்ளினீங்கன்னா ஒரு 10 ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிளில் தான் நம்ம எடுத்தோம். ஏன்னா ஷேக் இல்லாமல் ட்ரை பண்ணலான்ட்டு நாங்கள் ரிசல்ட்டெல்லாம் பார்த்தோம். பட் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர மாட்டேங்குது. இப்போ நம்ம காட்டுறோன்னா டக்குன்னு வர மாட்டேங்குது. இப்போ கொஞ்சம் லேட்டாகுது, டிலே ஆகுது. பட் ஆனால் அதையும் கொஞ்சம் நல்லா தான் ஒர்க் ஆகுது, எதுவும் தப்புலாம் இல்லை, நல்லாவே இருக்குது. நீங்கள் பட் ஆனால் வந்து நாங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பண்ண மாட்டோம். பட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 4K வந்து சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஐஃபோன் போட்டால் தான் நம்மளுக்கு 4K சப்போர்ட் ஆகுது. ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷனும் சூப்பராக இருக்கும். கூட சீக்கிரம் நாமளும் ஐஃபோன் வாங்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று வாங்கிக்கிறோம் நம்ம சேனல் அப்கிரேடுக்காக. இந்த கிம்பிள் ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா iPad Pro 14th Gen ஒன்று வாங்கிக்கிறோம் எடிட்டிங்காக. அதோட ரிவ்யூ வேணால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் இல்லை, கிம்பிள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த கிம்பிளோட எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.